நார்மலா நம்ம கிச்சன்ல என்ன செய்யும், பேலன்ஸ் ஆகுற உணவுகள் இனி ஒரு வாட்டி கூட நம்ம வெப்பப்படுத்தி மறுபடியும் யூஸ் செய்யும். ஒரு சில ஃபுட் எல்லாம் நமக்கு அந்த மாதிரி மறுபடியும் வெப்பப்படுத்தி யூஸ் பண்ணலாம். பட் அந்த மாதிரி ஒரு சில உணவுகள் நம்ம மீண்டும் வெப்பப்படுத்தினால் அது விஷமா தான் மாறும். அந்த மாதிரி இருக்கிற உணவுகள் என்ன அப்படின்னு கண்டிப்பா நம்ம தெரியணும். அது என்னன்னு கேட்டா, ஒண்ணு சிக்கன். சிக்கன்ல தாராளமா புரோட்டீன் இருக்கு. இது ஒரு வாட்டி நம்ம வெப்பப்படுத்தியது ஓகே. மறுபடியும் நம்ம வெப்பப்படுத்தும் போது இது நம்ம உடம்புக்கு கொஞ்சம் கூட நல்லது கிடையாது. நம்ம டைஜஷனுக்கு ஆயிடுச்சு, நம்ம வயிற்றுக்கு ஆயிடுச்சு, அது ரொம்ப ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும். அந்த மாதிரி கீரை நேச்சுரலாவே முதல் வாட்டி நம்ம வெப்பப்படுத்துறது நல்லது. மறுபடியும் அதை வெப்பப்படுத்தும் போது அதுல இருக்கிற அயனும் நைட்ரேட்டும், இது நைட்ரேட் நைட்ரைட்டா மாறும். நைட்ரேட் நம்ம உடம்புக்கு கொஞ்சம் கூட நல்லது கிடையாது. வயிற்றுக்கும் டைஜஷனுக்கும் அது நல்லது கிடையாது. அந்த மாதிரி தான் முட்டை. எந்த ரீசன் ஆனாலும் நம்ம முட்டை ஒரு வாட்டி கூட வெப்பப்படுத்த கூடாது. ஏன்னா முட்டையில தாராளமா புரோட்டீன் இருக்கு. புரோட்டீன் ஒரு வாட்டி நம்ம சுடு பண்ணிட்டு மறுபடியும் நம்ம வெப்பப்படுத்தும் போது அது விஷமா தான் மாறும். அந்த மாதிரி இனி ஒண்ணு அரிசி. ஒரு நாள் நம்ம கண்டிப்பா பேலன்ஸ் ஆகிற அரிசி சோறு நம்ம மறுநாளும் மறுபடியும் சுடு பண்ணி தான் யூஸ் பண்ணும். இதுவும் நம்ம டைஜஷனுக்கும் கரெக்ட் ஆகாது, வயிற்றுக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் கொடுக்கும். இதுவும் கொஞ்சம் கூட நல்லது கிடையாது. ஒரு நாள் யூஸ் செய்யற சோறு மறுநாள் நம்ம வெப்பப்படுத்தி யூஸ் செய்யறது. அந்த மாதிரி காளான், மஷ்ரூம் சொல்லல, இதுவும் நம்ம ஒரு வாட்டி தான் வெப்பப்படுத்தணும். மறுபடியும் நம்ம வெப்பப்படுத்தும் போது அது விஷமா தான் மாறும். அந்த மாதிரி எல்லாருக்கும் தெரியற மாதிரி எண்ணெய், எந்த குக்கிங் ஆயிலா இருந்தாலும் சரி, ஒரு வாட்டி மட்டும்தான் அதை வெப்பப்படுத்தணும். மறுபடியும் அதை வெப்பப்படுத்தும் போது அது கேன்சருக்கு கூட ரீசன் ஆகும். நார்மலா நம்ம கிச்சன்ல என்ன செய்யும், பப்படம் ஆயிடுச்சு இல்ல பொரியல் ஆயிடுச்சு ஏதோ நம்ம செஞ்சுட்டு மிச்சம் ஆகுற ஆயில் நம்ம மறுபடியும் யூஸ் செய்யறதுக்கு பார்க்கும். இது ஒட்டுமே நல்லது கிடையாது, வயிற்றுக்கு கிடையாது. இது கேன்சர் வர்றதுக்கு மிகப்பெரிய ஒரு ரீசன். அந்த மாதிரி பீட்ரூட் நம்ம கீரையோட ரீசன் சொல்லிய மாதிரி தான், இதுல தாராளமா நைட்ரேட் இருக்கு. நைட்ரேட் நம்ம முதல் வாட்டி வெப்பப்படுத்தும் போது பிரச்சனை கிடையாது. மறுபடியும் வெப்பப்படுத்தும் போது அது நைட்ரைட்டா மாறும். இது ஒரு பாய்சனான ஒண்ணு. அந்த மாதிரி ஒண்ணுதான் உருளைக்கிழங்கு தாராளமா குணங்கள் இருக்கு. பட் நார்மல் டெம்பரேச்சர்ல நிறைய நாள் இருக்கிறதும் அந்த மாதிரி ஒரு வாட்டி வெப்பப்படுத்திட்டு மறுபடியும் வெப்பப்படுத்துறதும் நம்ம உடம்புக்கும் வயிற்றுக்கும் கொஞ்சம் கூட நல்லது கிடையாது. இது நிறைய உடம்புக்கு தேவையில்லாம இருக்கிற ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்றதுக்கு ரீசன் ஆகும். அந்த மாதிரி காஃபி நம்ம கொஞ்சம் ஆறி என்ன செய்யும், மறுபடியும் அதை சுடு பண்ணி யூஸ் செய்யும். இது நம்ம ஹார்ட்டுக்கு கூட ப்ராப்ளம் கொடுக்கற மாதிரி ஒண்ணு. காஃபி ஒரு வாட்டி மட்டும்தான் நம்ம வெப்பப்படுத்தணும். மறுபடியும் வெப்பப்படுத்தும் போது டைஜஷனுக்கும் அந்த மாதிரி ஃபுட் இன்ஃபெக்ஷனுக்கும் கூட ரீசன் ஆகும். அந்த மாதிரி பாலும் ஒரு வாட்டி சூடு பண்ணலாம். அதுல கொழுப்பெல்லாம் நீக்கித்தான் இப்ப பால் நமக்கு பேக்கெட் பாலா கிடைக்கிறது. அதுல இருக்கிற கொழுப்பு எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி இருக்கிற பால் மறுபடியும் நம்ம ஹீட் பண்ணும் போது கொஞ்சம் கூட நல்லதில்ல அப்படின்னு தான் இந்த ஹெல்த் ரிலேட்டடா ஒர்க் பண்ற சயின்டிஸ்ட் சொல்றது. கண்டிப்பா உங்களுக்கு இந்த டிப்ஸ் ஹெல்ப் ஆகும். ஒரு வாட்டி வெப்பப்படுத்தி யூஸ் பண்றது எதா இருந்தாலும் நல்லது. மறுபடியும் வெப்பப்படுத்துறது அது நார்மலா பாய்சனா தான் மாறும். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் இனியும் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் செய்யலாம். தேங்க்யூ.